அனல் மின் நிலையம் எனும் தோற்றத்தில் தம் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாக சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது பூர்வீக நிலங்களில் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்குமாறு இந்த மக்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்ப புதியாக வந்திருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கூறியிருந்தது அப்படின்னு சொன்னால், நாங்கள் அனல் மின் நிலையம் கட்ட மாட்டோம், உங்களை குடியேற்றுவோம், அனல் மின் நிலையம் கட்டுவதற்கான வேலை திட்டங்கள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். இது நிறுத்துவதற்கு எங்களுடைய அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் இதுக்கு முக்கியமாக நின்று இதை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். இந்த அனல் மின் நிலையம் நிறுத்தப்படவில்லை என்றால் கூடுதலாக இப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படும். இந்த மக்கள் பாதிக்கப்படும் சொன்னால் கடத்தொழில் பாதிக்கப்படும், கிராமத்தில் இருக்கிற குளங்கள், வயல்வெளியில் இருக்கிற குளங்கள், கால்நடைகள், சகல விவசாயத்துறைகளும் பாதிக்கப்படும். இதால கெட்பணி பெண்கள் பாதிக்கப்படும். ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தரியா அவர்களும் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி நாங்கள் கேட்பதோடு, எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியமாக இதில் கவனம் செலுத்தி தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெற்றுக் கொண்டு போவதை விட இதை முன்னின்று செய்வதற்கு அவங்க முன்வர வேண்டும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். அதைவிட இதை வெளிக்கொணர்வு கொண்டு வந்த சக்தி டிவிக்கும் சக்தி ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் அவர்களையும் தமிழ் மக்களே பதவியில் கொண்டு வந்திருக்கிறோம். தற்போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த சம்பூர் பகுதியை அனல் மின் நிலையம் அமைப்பதை நிறுத்திவிட்டு இந்த மக்களுடைய குடியிருப்பு காணிகள், விவசாய நிலங்களை தருவதோடு இதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆர்வத்தோடு நின்று இதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் பல வருடங்கள் இந்த முகாம்களில் கிடந்து கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எமது பிரச்சனைகளை ஊடகமான சக்தி டிவி வெளி உலகுக்கு எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் முதல்ல நன்றி கூற வேணும். அனல் மின் நிலையம் சம்பந்தமாக எமது பிரதிநிதியாக இருக்கிற சம்பந்தனையா, ரணில் விக்ரமசிங்கே இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து எமது மக்களின் பெரும்பான்மையான வாக்கை பெற்றுத்தான் இன்று இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள். இதை உடனடியாக இந்த விஷயத்தை கொண்டு வந்து கதைத்து பாராளுமன்றத்தில் உடனடியாக இந்த அனல் மின் நிலையத்தை நிப்பாட்டி அதுக்கு பதிலாக இந்த மக்களுக்கு ஒரு தொழிற்சாலைகளை அமைச்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.